ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃப்ரைடே குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எக்ஸாட்டிக்கான ரெசிபி தான் செய்ய போறோம். நான் வந்து வாத்து யூஸ் பண்ணி வாத்து குருமா அண்ட் வந்து கீ ரைஸ், வெண்டைக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா இது நாலும் வந்துட்டு நான் ஃப்ரைடே அன்னைக்கு செஞ்சிருந்தேன். ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்யற டக்கு, அதாவது வாத்து வந்து இந்த வாத்து தான் நம்ம செய்ய போறோம். ஸோ இது வந்து இங்க வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி கிடைக்கும். நான் இதை இங்க வாங்கியிருக்கிறேன். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யங் ஜெர்மன் டக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது ஜெர்மன்ல இருந்து வர்றது ஜெர்மன் டக்கு. அதோட வெயிட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2600 கிராம், கிட்டத்தட்ட வந்துட்டு 2.5 கிலோக்கும் ஒரு 100 கிராம் மேலேயே இருக்குது இந்த டக்கு. ஸோ இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே அவங்க வந்துட்டு இந்த ஈரல் செட்டெல்லாம் தனியாகவே வச்சுருப்பாங்க ஒரு தனி கவரில். ஸோ நம்ம இதை எடுத்துட்டு இதை வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம டக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கடையில எல்லாம் பார்த்துருப்பீங்க, கூஸ் ஃபேட்டுன்னே விற்கும், டக்கோட ஃபேட்டுன்னு. அது வந்து தோல்லேருந்து எடுப்பாங்க. ஏன்னா டக்கோட தோலில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தோலில் இருக்கிற ஃபேட் எடுத்து வந்து இங்கே வந்து சிப்ஸ் பொரிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு வந்து இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம வந்து அதை குக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம தோலோட சாப்பிடணும் அப்படின்னா வந்து அதுக்கு மேலே வந்து இந்த டக்கில் வந்து முடியெல்லாம் இருக்கும். அதனால அந்த முடியெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை. அதனால அந்த தோலெல்லாம் வந்து நம்ம சுட்டு எடுத்துடணும். என்கிட்ட இருக்கிற அடுப்பு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் பர்னர் தான், ஃப்ளேம் இல்லை. அதனால நான் தனியாக எலக்ட்ரிக் பர்னர் வச்சு நான் இப்போ இந்த ஹோல் டக்கையும் வந்து நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் வந்து பொசுங்கிரும். அதனால நான் அதை ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கிறேன் நான். ஸோ எல்லா இடத்துலையும் சுடணும். அப்போ நம்ம சுட பார்த்தீங்கன்னா வந்து அந்த டக்ல இருந்து வந்து எண்ணெயா ஊற்றும், அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே இறங்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் சுட்டுக்கலாம். யூஸ்வலாக இந்த கால் கிட்ட வந்து நிறையவே முடி இருக்கும். அதனால அந்த இடத்துல நல்லாவே பார்த்து நல்லாவே சுட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு ஃபுல்லாகவே சுட்டுக்கலாம். ஸோ நான் எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஃப்ளேம் அடுப்பு இருந்தால் ரொம்பவே ஈஸி. அதை நீங்கள் அந்த டக்கை ரெண்டாக வெட்டிட்டு அதை அப்படியே காமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கைக்கு கீழே வந்து அந்த அண்டர் ஆர்ம்ஸ், அந்த டக்கோட கைக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முடியெல்லாம் இருக்கும், ஒளிஞ்சிட்ருக்கும். இந்த இடத்துல நல்லா சுட்டாச்சு. இப்போ வந்து உள்ளே இங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்துட்டு இப்போ அதை வந்துட்டு சுட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் சுட்டாச்சு. இப்போ அந்த இடத்துல மட்டும் இருக்குது. ஸோ அங்கேயும் நான் நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என் கையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலுவலுன்ட்டு அந்த டக்கு இருக்குன்னு. அவ்வளோ எண்ணெய் வெளியே வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெரி ஃபேட்டி டக்கு. அதனால இந்த டக்கோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த ஒரு ஃபேட்டி ஃபுட்டுமே டேஸ்ட்டாக தானே இருக்கும். அது மாதிரி இந்த டக்கோட ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது. நான் ஏற்கனவே வந்து சிக்கன் கட்டிங்கோடது போட்டிருந்தேன். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு இந்த டக்கோடதையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம அதை வந்து 8 பீஸாக போட்டிருந்தோம். இதை வந்து நம்ம வந்து 16 பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ. ஏன்னா டக்கு சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம 16 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, அந்த முடி வந்து சுட்டாலும் அப்படியே நீட்டி நிற்கும். அதை இப்படியே வந்து கத்தியை வச்சு தேய்ச்சி விட்டா அது வந்துடும். ஸோ அதனால நான் அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய்,
அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை 2, பாண்டான் லீஃப் இலை வந்து ஒரு 4, அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு 3 எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து மசாலாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் பெப்பர் வந்து ஒரு 3 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 3 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன், டர்மரிக் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன், மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன், சால்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், இதெல்லாம் நான் வந்து மசாலாவில் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ், மல்லி இலையும் புதினா இலையும் வந்து ஒரு கையளவு எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு 3, பச்சை மிளகா வந்து ஒரு 3லேருந்து 4, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து டக்கு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து 2.5 கிலோ டக்கு. ஸோ இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பிரிஞ்சி இலை, பாண்டான் இலை, ஸோ எல்லாமே நம்ம வந்து இதில் போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க தக்காளியும் பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். 1.5 டீஸ்பூன் உப்பு. நம்ம வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லலை. ஏன்னா வந்து இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெறும் கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். அதனால ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இதோட மெயின் டாமினன்ட் வந்து காரம் உரப்பு வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா வந்து நம்ம போடுற ஒயிட் பெப்பர் அண்ட் பச்சை மிளகாய் அதில் தான் வரும். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா ஒரு பெப்பரி கறியாக இருக்கும், நமக்கு பெப்பரி கிரேவியாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால அதுதான் நம்மளோட டாமினேட்டிங் இன்க்ரீடியண்ட்டு. இது வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் கலருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வாத்து குருமாவுக்கு வந்து தாளிச்ச சோறு, கீ ரைஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அது எப்படி செய்யறதுங்கிறது நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பிரியாணி வீடியோவில் வந்துட்டு அதை காட்டியிருப்போம். ஸோ அது ரைஸ் தனியாக செய்யும்போது அதுதான் கீ ரைஸு. ஸோ சேம் குவான்டிட்டி, சேம் அளவு, அதே தான் இன்றைக்கும் நம்ம செய்ய போகிறோம். அதனால நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்ட போகிறதில்ல. ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த பிரியாணி வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ வந்துட்டு இந்த சைடு நான் தனியாக வந்து கீ ரைஸ்க்கு தேவையானதை நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ போட்டு தாளிச்சுக்கிறேன் வெங்காயம். ஸோ இப்போ வந்து இந்த வாத்து குருமா பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மசாலாலாம் போட்டுக்கலாம் இதில். ஸோ எடுத்து வச்சிருக்கிற மசாலா அப்படியே இதில் கொட்ட போகிறோம். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு கப்பு தயிர் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம அந்த வாத்து பீசஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வாத்து வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 1 கப்பு தண்ணி அளவுக்கு வந்து இந்த தயிர் எடுத்த கப்லேயே நான் வந்து அதையே கலந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ரைஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை கழுவி ஊற வச்சுட்டேன். இனி கொதி வந்தோடனே அரிசியை போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் பச்சடி செஞ்சிடலாம். ஸோ நம்ம வீட்டில் எப்பயுமே வந்துட்டு இந்த தாளிச்ச சோறு, இந்த கீ ரைஸு, கறி குருமா இதெல்லாம் செஞ்சால் வந்து சைடில் வந்துட்டு ஒரு சைட் டிஷ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு புளிப்பு காரம் எல்லாம் உள்ள மாதிரி. ஸோ இது வந்து ஒரு டேங்கி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு வந்து தேவையானது வந்துட்டு எண்ணெய் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு சூடு வந்ததுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் வர மிளகாயும் போட்டுக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்துட்டு வாசத்துக்கு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், உப்பு இருக்கும், இனிப்பும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும். இது நம்ம வந்து வெண்டைக்காயில் செய்ய போகிறோம். ஸோ இது மாதிரி வந்துட்டு பேரிச்சம்பழத்தில் செய்வாங்க, அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காயில் செய்வாங்க, எல்லாத்துலேயுமே செய்வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஸோ இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கட்டு, அப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கணும், அப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டது கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பாதி தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து இந்த வெண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி முழுசாக தான் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வரமிளகாய் போட்டிருக்கோம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வெண்டைக்காய் வந்து வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நம்ம கொதி வந்தோடனே நம்ம வந்து அதில் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு புளி ஊற்றியிருக்கிறேன், கரைச்ச புளி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ புளி நிறையா சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். ஸோ நான் வாத்தோட அடுப்பை வந்து ஒரு நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டேன். நல்லா ஆயிட்டு இருக்குது. அது வந்து ஒரு 1லேருந்து 1.25 மணி நேரம் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து சுகர் போட்டுக்கலாம். இந்த பச்சடிக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சுகர் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கான தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆனியன் ரைத்தா ப்ரிப்ரேஷன் வந்து இது. ஸோ இதோட ரெசிபியும் வந்து நான் அந்த பிரியாணி ரெசிபியிலே கொடுத்துருந்தேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் வேகிறதுக்காக. ஸோ நல்லா வந்து அது வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வெளியே அந்த ஆயிலெலாம் நல்லா பிறண்டு வெளியே நிற்கிது. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாதி வெந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு 1/2 வேக்காடில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 1/2 hour. இப்போ நம்ம வந்து கோகோனட் போட்டுக்கலாம். அரைச்ச தேங்காய் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 மூடி இருந்தால் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து க்ரீம்டு கோகோனட்னு கிடைக்குது, அது போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சது போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு வாசத்துக்கு நம்ம வந்துட்டு பாண்டான் லீஃபும் மல்லிக்கீரையும் போட்டால் அந்த மேலே அந்த வாசம் இருக்கும். ஏன்னா முன்னாடி போட்டதெல்லாம் நல்லாவே கரைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லிக்கீரையும் அந்த பாண்டான் லீஃபும் நான் போட்டுக்கிறேன். ஸோ வாயில் வச்சு பார்த்தோம் புளிப்பு கம்மியாக இருந்தனால நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு லன்ச் ரெடி, ஃப்ரைடே லன்ச்சு. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆனியன் ரைத்தா ரெடி, வாத்து குருமா ரெடி, வெண்டைக்காய் பச்சடி ரெடி, அண்ட் ஃபைனலாக வந்து கீ ரைஸும் ரெடி. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு போட்டுக்கிறேன். சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும், டயட்டில் வைக்கணும். என்னடா சாப்பாடு கம்மியாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பீஸை வைக்கிறீங்களேன்னு பார்க்காதீங்க, எங்கள் டயட் இது தான். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு, சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது டக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை, எனி மீட், இறைச்சி, கோழி, அந்த மாதிரி சிக்கன், மட்டன், லேம்ப் எதில் வேணால் செய்யலாம். ஸோ செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட வீடியோஸை ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Rifa. Bye.